நாளைக்கு கிறிஸ்மஸ், அதனால் எல்லாரும் கண்டிப்பாக இந்த கேக் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி 2-3 பீஸ் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கேக் செய்யறதுக்கு எப்போவுமே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ட்ரேவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் கையிலே கூட நீங்கள் கேக் ட்ரேயில் எண்ணெயை ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுருங்க. கீழே மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து எண்ணெயை நல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் பட்டர் ஷீட் வந்து போட்டுக்க போகிறேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தாராளமாக தடவிட்டு இதுக்கு மேலே மைதா மாவை வந்து நல்லா தூவி விட்டுருங்க. நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். கொஞ்சமாக மைதா மாவை எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக இப்படி தூவி விட்டுருங்க. ஒரு இடம் விடாமல் ட்ரே ஃபுல்லாக மைதா மாவு இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரே ஃபுல்லாகவே நான் வந்து மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நல்லா தட்டிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது பட்டர் ஷீட் இல்லைன்னா, ஒருவேளை பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுட்டு இதுக்கு மேலே இந்த பட்டர் ஷீட்டை இப்படி போட்டு விட்டுருங்க போதும். இப்போ கேக் ட்ரே வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வெண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் எடுக்கிறதா இருந்தாலும் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வெண்ணெயை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருங்க, கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இப்போது வெண்ணெய் சர்க்கரை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை வெண்ணெய் ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து இப்போது முட்டை சேர்க்காம தான் நான் வந்து கேக் செய்ய போகிறேன். தயிர் வந்து அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் தயிர் சேர்க்காமல் முட்டை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 முட்டை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்துருக்கிற சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். நீங்கள் பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே தான். அரை கப் சர்க்கரை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரையை அரைக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா நான் அடிச்சுக்க போகிறேன். நல்லா சர்க்கரை கரையட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரையை முழுசாக சேர்த்துக்க வேணாம். மிக்சியில் அரை கப் சர்க்கரையை சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நான் கலந்து கொடுத்தாச்சு. இப்போ மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. சல்லடையில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனை வச்சு இப்போ நம்ம வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் அளந்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். இப்போ இதே டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா வந்து எடுத்திருக்கேன். அதாவது நம்ம சோடா உப்பு சொல்லும் பார்த்தீங்களா, சமையல் சோடா, அது வந்து சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதுதான் அளவு. இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், சால்ட்டு. உங்ககிட்ட இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்பூன் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஸ்பூனில் வந்து 1 டீஸ்பூன் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூன்லாம் இல்லைன்னா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக எடுக்காமல் கரெக்டாக இருக்கிற டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு முறை சலிச்சுட்டு அப்படியே இதில் சேர்த்து விட்டுடலாம். ஒரு முறை மாவு வந்து நீங்கள் முன்னாடியே மைதா மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து திரும்பவும் சேர்த்து நம்ம சலிக்கணும். இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்மூத்தாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கேக்குக்கு வந்து மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும்.
பசும்பால் அப்படி இல்லைனா பேக்கெட் பால் வாங்கி வச்சுக்கோங்க. பாலை வந்து நல்லா காய வச்சு, கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா திக்காக வந்து காய வச்சு சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். முதல்ல 1/4 கப்பு பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மீதி 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். கேக்கெல்லாம் மாவு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி ரவுண்டாக இப்படி வந்து இப்படி நடுவில் இப்படி கொண்டு வரணும். இதுதான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். இப்படி தான் கேக்குக்கு வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நான் வந்து மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம 1/4 கப் பால் தான் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து மீதி இருக்கிற பாலில் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து அரை கப்பையும் ஃபுல்லாக சேர்த்துற வேணாம். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். கேக்குக்கு நான் வந்து அரை கப் பாலில் இவ்வளோ மீதி ஆகிடுச்சு, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். மொத்தமாக அரை கப்பு சேர்த்துறாதீங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் கேக்குக்கு. இப்போ ரெடி பண்ணி இருக்கிற கேக் மாவு வந்து நம்ம ட்ரேயில் வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பால் மட்டும் பார்த்து நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. மாவு வந்து ட்ரேயில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம தட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வரக்கூடாது. உள்ளே வந்து காற்று போயிடுச்சுன்னா கேக் வந்து ஹோல்ஸ் விட்ட மாதிரி இருக்கும். அங்கங்கே ஹோல்ஸ் வந்துருக்கும் கேக்கில். நல்லா இப்போ தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கேக் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கேக் வந்து குக் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் வந்து அதாவது நல்ல ஒரு கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஒரு பாத்திரம்னாலும் எடுத்துக்கலாம், ஆனால் நல்லா கனமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன் நான் கேக் ட்ரே வைக்கிறதுக்கு. ஏற்கனவே நம்ம கேக் போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இந்த ஸ்டாண்ட் இல்லை, அப்புறம் எப்படி கேக் ட்ரே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரு அகலமான ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம உள்ளே வைக்க போகிற கேக் ட்ரே வந்து கீழே விழாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க நல்லா அகலமாக. அதை வந்து உள்ளே வச்சுட்டு நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை வச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு தீ ஃபுல்லாக வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடியும் நான் போட்டு வச்சுட்டேன். மூடி போட்டு வச்சுட்டு 5 நிமிஷம் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். மூடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் வந்து கேப் இருக்கக்கூடாது. காற்று வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து கேக் குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கரெக்டான அளவில் மூடி எடுத்துக்கோங்க. இந்த கடாய்க்கு இந்த லிட்டு தான் கரெக்டான லிட்டு, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். கண்ணாடி லிட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஹோல்ஸை வந்து நம்ம அடைச்சிடணும். ஒரு பேப்பரை எடுத்து இந்த மாதிரி அடைச்சி விட்டுருங்க. இப்போ நான் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடி எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கேக் ட்ரேவை இதில் அழகாக அப்படி வச்சிடலாம். இப்போது மேலே மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். இதுக்கப்புறம் கேக்கை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் நமக்கு கேக் வந்து குக் ஆகிட்டு வரும். ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு கேக்கை வந்து குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இல்லை வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் வேகணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். 45 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேகாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு தெரியும். மேலேயே இன்னும் வேகாமல் இருக்குது. இதுக்கு மேலே டூத் பிக் வச்சு செக் பண்ண வேணாம். அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். திரும்ப நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் வந்து ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டூத் பிக்கை வச்சு நீங்கள் கேக்கை வந்து குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் கேக் எந்த அளவுக்கு வெந்திருக்கு, இன்னும் எவ்வளோ நேரம் வேகணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா குக் பண்ணிக்கலாம். இப்போ 45 நிமிஷம் நான் குக் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறேன். மொத்தமாக கேக் ரெடி ஆனதுக்கப்புறமா எவ்வளோ நேரம் நான் குக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நான் மொத்தமாக வந்து 1 மணி நேரம் குக் பண்ணியிருக்கேன். 45 நிமிஷம் வரை நீங்கள் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்பப்போ டூத் பிக்கை வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் கேக் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. டூத் பிக்கில் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எடுத்துடலாம். இப்போது நான் கேக் குக் பண்ணுறதுக்கு மொத்தமாக 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக் ட்ரேவை எடுத்து வெளியில் வச்சிடுறேன்.
நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு சூடு ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஹனி கேக்னு சொன்னால் தேன் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் வந்து தேன் சேர்க்காம தான் செய்வாங்க. நம்ம வந்து தேன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துடுறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். நான் செஞ்சுருக்கிற கேக்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா சின்னது தான், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சமாக சுகர் சிரப் இருந்தால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போது சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு குறைஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேன் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒருவேளை தேனோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் தேன் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சுகர் சிரப்பு கூட. நான் வந்து சுகர் சிரப் கொஞ்சம் லைட்டாக சூடாறினதுக்கப்புறமா தேன் 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சேன். ஆனால் அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கப்பில் ஜாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மிக்சடு ஃப்ரூட் ஜாம் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஜாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆனால் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் வந்து மிக்சடு ஃப்ரூட் ஜாம் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜாம் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சுகர் சிரப் கூட 1 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எதுவுமே சேர்க்காம தான் நல்லா நைஸாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இலக்கமாக இருந்தாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். முதல்ல கத்தியை வச்சு சைட்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். ஒரு பிளேட் வச்சு இப்படி திருப்பிக்கிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ட்ரேயில் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு மேலே இருக்கிற இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடுறேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக கேக் வந்து வந்திருக்கு. பாருங்கள், கையை வச்சு ப்ரெஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ஃபுல்லாக இறங்குது பாருங்கள் கேக்கு. அவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேக் குக் பண்ணும்போது கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கோபுரமாக வர மாதிரி கூட வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு நல்லா இப்படி ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் மேலே வந்து நமக்கு ஜாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு சமமாக தான் குக் ஆகி வந்திருக்கு, அதனால் நான் வந்து எதுவும் கட் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க, ப்ரஷ் இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த சுகர் சிரப் இருக்குது பாருங்கள், அதை வந்து இதில் நல்லா இப்படி டிப் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ப்ரஷ் இல்லைனா ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஃபுல்லாக சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஜாம் வந்து ஃபுல்லாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே க்ரீம்லாம் தடவுறதுக்கு நிறைய கத்தி அந்த மாதிரி கிட்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பூன் வச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஜாம் வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து கடையிலே விற்கிறாங்க, வீட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காவை நல்லா மிக்சியில் பொடியாக அரைச்சிட்டு வெறும் கடாயில் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த டெசிகேட்டட் கோகோனட்டையும் மேலே வந்து தூவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இருந்தாலும் ஓகே, நிறையா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹனி கேக் ரெடி பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நீங்கள் உங்களுடைய வீட்லேயும் இந்த மாதிரி ஹனி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் கூட தேங்காவை போட்டு வச்சுருப்பாங்க. அது எப்படி நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ கத்தி யூஸ் பண்ணி நம்ம கேக் வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஓரங்கள் எல்லாம் வந்து இந்த கலரில் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சுற்றி ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அப்படியே வீட்டில் சாப்பிட்றதுக்கு தான் நான் கடிச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் நான் அப்படியே பீஸ் போட்டுக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு ஹனி கேக். நீங்கள் கேக்கை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மேலே ஜாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ஹனி கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சாஃப்டாக வேறு இருக்குது கேக்கு. ஏற்கனவே நம்ம கேக் வந்து செய்யும் போதே பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் வேறு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா, இன்னும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு.
இப்போ கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் டெசிகேட்டட் கோகோனட் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சுகர் சிரப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுகர் சிரப்பை இந்த சைட்லேயும் இப்படி அப்ளை பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணாமல் கூட செய்யலாம். டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஒட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்படி நீங்கள் இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக இப்படி டிப் பண்ணி எடுத்துட்டிங்கனாலும் போதும். வீட்லேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு இனிமேல் போய் நம்ம ஹனி கேக் வாங்கி சாப்பிடவே வேணாம், வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் சுற்றி நம்ம இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் அப்ளை பண்ணியிருக்கும் போது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இது போல் ஸ்பெஷலாக ஹனி கேக் ரொம்ப சீக்கிரமாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஹனி கேக் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.